இந்த பையனை நினைச்சா படுதாமா இருக்கு. இவட்ட மாட்டு என்ன மொழி முழிக்க போறானோ. அந்த பையனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வரவங்க இருக்க பெருந்தேவி ஏதாவது தத்து புத்துன்னு வளர்னா நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அதெல்லாம் சமாளிச்சுடலாம். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? அவ வரும்போது இவளை நமஸ்காரம் பண்ண மட்டும் சொல்லாதீங்க. என்ன விளையாடுறீங்களா? வரவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்றது நம்ம வழக்கமாச்சே. ஐயோ, இவளை பத்தி தெரியாம சொல்றீங்க. போன மாசம் இவளுக்கு பிறந்த நாள். சரி. எதிர் வீட்டு மாமா வந்திருந்தார். அம்மா அவரை நமஸ்காரம் பண்ணு. அவரும் ரொம்ப பெருமையா பண்ணு அப்படின்ட்டார். பண்ணா பாருங்க, 1 2 3 4 5 1 2 3 4 டமால் 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 1008 தடவை பண்ணிருக்காங்க. அவரே போடும்ட்டா. நாங்களும் பயந்துட்டோம். அடுத்த பிறந்த நாள் வந்துருப்போம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அடுத்த பிறந்த நாள் வந்தா கொண்டாட வேண்டியதான். நமஸ்காரம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்றதுன்னு கேட்டேன். 1 2 பண்ணும்போது எழுப்பி ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். வெரி குட் வெரி குட். நீங்க இருங்க, நான் போய் பெருந்தேவி ரெடி பண்றேன். ட்ரெஸ்ஸோட சரி. வாங்க வாங்க. டாக்டர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. ராகவா வரல? வந்துட்டே இருக்கா? ராகவா ராகவா வாடா, இது உன் வீடு மாதிரி, வெக்கப்படாம வாடா. லட்சுமி, சொஜ்ஜி பஜ்ஜிலாம் ரெடியா? சும்மா இருங்களேப்பா. வாசனை. ராகவா ராகவா கடைசி வரைக்கும் ராகம் வரவே மாட்டானா? அவன் வராம எப்படி? டாக்ஸிக்கு பணம் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டு இருக்கான். அவனோட என்ன சண்டையோ, பாவம் அந்த டிரைவர். ராகவா வா 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 வா. டாக்டர், ராகவனுக்கு அது பிடிச்சிருக்கிற விஷயம் ராஜகோபால் ஐயங்காருக்கு தெரியாது. அப்பா எதுப்பா? ஒண்ணுமே தெரியாதா? ஓ அதுவா? அம்மா அது அது சரி. ராகவா கொஞ்சம் சும்மா இருப்பா. ராமானுஜம், ராகவனை பத்தின எல்லா விஷயத்தையும் ராஜகோபால் ஐயங்கார்கிட்ட மறைச்சிட்டேன். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், தப்பு இல்ல. உமக்கு பொய் சொல்றதுக்கு சொல்லியா தரணும்? நீ MBBS இல்ல, டாக்டர்னு போட்டுக்கலையா? ரொம்ப அவசியம். இன்னொரு விஷயம் டாக்டர், என்ன? பொண்ணு பார்க்க வரும்பொழுது நம்ம சம்பிரதாயப்படி பொண்ணு பெரியவளை நமஸ்காரம் பண்ணுவாள, ஆமா. அது மாத்திரம் வேண்டாம், அதை சிலபஸ்ல இருந்து எடுத்துருவோம். ஏன்? ஏன்னா இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு தெரிஞ்ச பிள்ளைண்டா ஒருத்தனுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன். இந்த பிரகஸ்பதிக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு வந்திருக்கான். அந்த மனுஷன் போறோம்னு சொல்லி நிறுத்தாம 1008 தடவை நமஸ்காரம் பண்ணி தர மண்டையை போட்டு டங்கு 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 டங்குன்னு இடிச்சுட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கா. சிக் லீவு, ப்ரமோஷன் காலி. ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ். வாங்கோ வாங்கோ. எங்க போறே? வணக்கம். வணக்கம். இவன் என் புள்ளாண்டா ராகவன். அப்படியா? நமஸ்காரம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். தாத்தா, அந்த மாமா எவ்வளவு தூரம் நமஸ்காரம் பண்ணாரு, பார்க்கவே ரொம்ப தமாஷா இல்ல? ஆமாண்டா, வட்ட தமாஷா இருக்குடா. இன்னொரு தப்பா சைட்டா நைனா. நான் விட்டுடு வானாய்த்த நெத்தியோ. தாத்தா, அந்த மாமாவோட குடிமையை பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமாண்டா. அது அப்படியே இன்னும் பெருசா தர வரைக்கும் வளர்க்கட்டுமா? வேண்டாம்டா. இடுப்பு வரைக்கும் வேண்டாம்டா. வாப்ஸ். பேசாம இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மாப்பிள்ளை என்ன சொன்னார்? சொல்லிடு. வேண்டாம்டா. சும்மா கொஞ்சம் அது ஒண்ணு இல்ல. பையன் முதல் தடவையா பொண்ணு பார்க்க வந்திருக்கானு சித்த வெக்கப்படுறான், அவ்வளவுதான். வெக்கம். ஐயோ ஐயோ, என்ன வேஷ்டி அவுழுதா? வேஷ்டி அவருதா? என்னது? ஐயோ, வேஷ்டி அவுந்து விழுதான்னு கேட்டேன். அப்படி கேட்டல, அதுக்கு சொல்லல. நின்று இருக்கல, உட்கார வேணாமா? ஆமா, எல்லாரும் ஓடி வந்து அந்த 2 சேர்ல உட்காருங்க. இது என்ன மியூசிக்கல் சேரா? தாத்தா
அப்படியா